Platter. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான full chicken fry வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறது தான் பார்க்க போறோம். சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு full chicken எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ள வந்து chicken வேகும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணாம பண்ணா வெடிக்கவும் செய்யும் chicken. சோ எல்லா சைடும் ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 8 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்துக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதல சிக்கன் எடுத்து சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா பாத்தீங்கன்னா சிக்கன் மேல ஒரு இடம் விடாம எல்லா சைடும் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மசாலா அப்ளை பண்ணும்போது கை வந்து எரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த மசாலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. எல்லா சைடும் கவர் ஆன மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சிக்கனுக்குள்ள அப்ளை பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த மசாலால நீங்க ஃப்ரிட்ஜ்ல கவர் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இந்த 2 காலும் சேர்த்து ஒரு நூல்ல கட்டிடுங்க. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிக்கனை எடுத்து சேர்த்திக்கோங்க. பார்த்து மெதுவா எடுத்து எண்ணெயில போடுங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். பொறுமையா செய்யுங்க, இல்லைன்னா மேலே எண்ணெய் தெரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பொரிக்கும் போது ஹைல வைக்காதீங்க, ரொம்ப சீக்கிரமா கலர் கிடைச்சிடும், உள்ள வேகாம போயிடும். இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா சைடும் சிக்கன் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க திருப்பும் போது பத்திரமா பார்த்து திருப்புங்க. பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றி விடுங்க. இப்போ இந்த சைடும் திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து மேலே ஊற்றி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா கிரிப்பாக பிடிச்சி எடுங்க. அப்போதான் சிக்கன் கீழே விழாது, இல்லைன்னா கீழே விழுந்து எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே சமைங்க இந்த சிக்கனை. இப்போ நூலை கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்மளோட சூப்பரான ஃபுல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளோட சிக்கன் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.